வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் 2026 ஒவ்வொரு ராசியினருக்கும் ஆண்டு பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கும்ப ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம். முதலில் ஆண்டு பலன்கள் நிர்ணயம் எப்படி செய்யப்படுகிறது என்றால், ஆண்டு கிரகங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் இயம்பப்படுகிற குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களை ஆண்டு கிரகங்கள் என்றும், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மாத கிரகங்களாகவும், சந்திரன் நாள் கிரகங்களாகவும் கணக்கிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு மிதுனத்தில் குரு ஜூன் மாதம் வரைக்கும், பிறகு கடகராசி தன்னுடைய உச்ச வீட்டில் நவம்பர் வரையிலும், நவம்பர் மாதத்தில் சிம்மத்திற்கு சென்று மீண்டும் கடகத்திற்கு திரும்பக்கூடும். மேலும் சனி கிரகம் மீனத்தில் இந்த ஆண்டு முழுவதும் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருந்து கோச்சார ரீதியான பலன்களை தரவிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கிரகங்களின் இணைவு, பார்வை, ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, சமம், பகை, நட்சத்திர சாரம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆண்டு பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் கும்பராசியின் 2 மற்றும் 11ஆம் வீட்டிற்கான குடும்ப, தன, வாக்கு ஸ்தானாதிபதியும், விருப்பங்கள், எண்ணங்கள் நிறைவேறும் லாபஸ்தானமான மூத்த சகோதர ஸ்தானமான 11ஆம் இடத்து அதிபதி கும்பராசிக்கு 5ஆம் வீடான மிதுனத்தில் முதல் 6 மாதத்திலும், பிறகு கடகத்தில் நவம்பர் வரையிலும், நவம்பர் மாதத்திற்கு பிறகு சிம்மத்திலும் பயிற்சியாகி மீண்டும் கடகத்திற்கு திரும்பி பலாபலன்களை தரவிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் குருவின் சிறப்பு பார்வையான மிதுனத்திலிருந்து அது பார்வை செலுத்தும் இடமாக 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பதால் அது பாக்கிய, தனபாக்கிய, மூத்தோர் ஆசி, குலதெய்வ, இஷ்டதெய்வ வழிபாடு, தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய, பூர்வ புண்ணிய விசேஷங்கள் கிட்டக்கூடிய 9வது அதிர்ஷ்ட பாவத்தை பார்ப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள், தனவரவுகள், மூத்தோர் ஆசி, குலதெய்வ இஷ்டதெய்வ அனுகூலங்கள், பிரார்த்தனையின் பலன்கள், குழந்தைகள், வாரிசுகள், வெளிநாடு யோகம், உயர் பதவி, தந்தை வழி அனுகூலங்கள், குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு விருத்தி, இவையெல்லாம் இந்த ஆண்டு நடைபெறும். மேலும் குரு தனது 7ஆம் பார்வையாக கும்பராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நான் ஏற்கனவே கூறிய பாக்கிய, தனபாக்கிய வகையிலும், மூத்தோர் ஆசிகளாலும், மூத்த உடன்பிறப்புகள், குடும்ப தொழில் நிர்வாகம் செய்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள், எந்த துறை சார்ந்து இருப்பினும் இதில் நல்ல தெய்வ அனுகூலத்தால் அதிர்ஷ்ட வகை பாக்கியங்களும், லாபங்களும், பூர்வ புண்ணிய விசேஷங்களின் பலனை விரும்பும் வண்ணம் அடையக்கூடிய பலாபலன்கள் எல்லாம் தரவல்லதாக இருக்கிறது. மேலும் குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியில் இருக்கும் ராகுவை இணைந்து பார்க்கும் பொழுது பூர்வீக விசேஷங்களாக, பூர்வீகத்திலிருந்து லாபங்கள், பரம்பரை சொத்துக்கள் வழியாக லாபங்கள், இவையெல்லாம் கூட இந்த ஆண்டு கிடைக்கப்பெற்று, மேலும் வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள். நல்ல அரசியல், சினிமா, கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் உற்பத்தி, விற்பனையாளர்கள், பிரதிநிதிகள் என்றும் கனரக தொழில், விவசாயம், பன்மடங்கு லாபங்களை தரக்கூடிய ஏற்றுமதி, இறக்குமதி தொழில், வெளிநாடு வர்த்தகம், இது மாதிரியான தொழிலில் இருப்பவர்களுக்கும், மருத்துவ சேவை, இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு குரு பாக்கிய, லாப, சுயஸ்தானத்தை, உங்கள் ராசியையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் அனைத்து வகை வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு தொடர்புகள் வழியாகவும், உங்களுடைய சொந்த முயற்சிகளாலும், பூர்வீக விசேஷங்களாலும், பூர்வ புண்ணிய விசேஷங்களாலும் அனைத்தும் உங்களுக்கு நல்ல முறையில் ஈடேறக்கூடும். விருப்பங்கள் நிறைவேறும். புதிய முதலீடுகள், வியாபார பெருக்கம், அதீத லாபங்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் கடகத்திலிருந்து உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் அபிவிருத்தி,
12ஆம் வீடு அயன சயன போகம் மோட்சஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல ஆரோக்கியம் மேம்படும். மேலும் பிரயாணங்கள் அடிக்கடி சிறு சிறு பிரயாணங்கள் மேற்கொள்ளுதல், தொழில் ரீதியான பிரயாணங்கள், குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் அபிவிருத்தி, சுப நிகழ்வுகள், குடும்பத்தில் வாரிசு கிட்டு மகிழ்தல், குடும்ப உறுப்பினர்களுக்கு விசேஷமான செய்தி தகவல்கள் வந்து சேருதல், இவையெல்லாம் நடைபெறக்கூடும். மேலும் சிம்மத்தில் இருந்து உங்களுடைய ராசியையும் 3ஆம் வீடான உபஜயஸ்தானம், உப ஆயுள்ஸ்தானம், கலை திறன் மற்றும் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கற்ற கல்வியின் பயன், கைத்தொழில் புரிபவர்களுக்கும் உற்பத்தி தொழில் வியாபாரம் இவற்றில் இருப்பவர்களுக்கும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்யும் வேலையில் முன்னேற்றம், தொழில் வகை லாபங்கள், வியாபார வகை லாபங்கள், தன புழக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அவ்வப்போது நடந்தேறி குடும்பத்தில் வாரிசுகள் கிட்டுவதால் மகிழ்ச்சிகள் ஏற்படும். தான தர்மங்கள் செய்து விரும்பும் வண்ணம் செய்து இறைவன் அருளை பெறுவீர்கள். இப்படியாக குரு ஆண்டின் முற்பகுதியில் ஜூன் வரைக்கும், பிறகு கடகத்தில் நவம்பர் வரைக்கும், அதன் பின் சிம்மத்திற்கு சென்று மீண்டும் கடகத்திற்கு திரும்புவார். இதனால் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதியான குரு 5இல் முதலில் மிதனத்தில் இருந்து கொடுக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப வாரிசுகள் அவர்களுடைய அதிர்ஷ்டங்களையும் எல்லாம் ஒருங்கிணைக்க பெற்றும் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ ஆசியினாலும் அநேக நன்மைகள், தனபாக்கிய ஸ்தானத்தை, லாபஸ்தானத்தை எல்லாம் பார்ப்பதால் நல்ல லாபங்கள், பூர்வ புண்ணிய விசேஷங்களினால் மூத்தோர் ஆலோசனை, அனுசரணை, நிபுணர்களின் கருத்துரைக்கேற்ப நல்ல லாபங்கள் கிட்டக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக சனி கிரகம் உங்களுடைய 1 மற்றும் 12ஆம் இலாக்காவை சேர்ந்த சனி, உங்கள் ராசிநாதனும் விரய ஸ்தானாதிபதி மோட்சஸ்தானாதிபதியான சனி கிரகம் மீன ஜெகஜாதகத்தின் மோட்ச வீட்டில் இருந்து சிறப்பு பார்வையாக ரிஷபத்தை 3ஆம் பார்வையாகவும், கன்னி ராசியை, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான கன்னியை 7ஆம் பார்வையாகவும், மற்றும் சனி மீனத்திலிருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான தனசை பார்ப்பதால் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சனி பகவானின் பார்வை 4, 8, 11ஆம் வீட்டை பார்ப்பதால் 4ஆம் வீடு காண தாயார், கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு மற்றும் சுகபோகங்கள், வண்டி வாகன வசதிகள், வீடு பிராப்தம் இப்படியெல்லாம் நடைபெறக்கூடும். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வகையான இடமாற்றங்கள், விரிவாக்கங்கள், அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படும். இருப்பினும் அது லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சுக சௌகரியங்கள், நீங்கள் செய்யும் தொழில் வித்தை இவற்றாலும் நல்ல லாபங்கள், கடுமையான உழைப்பிற்கேற்ற லாபங்கள் கிடைக்கும். சனி 8ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி அந்யோன்யம், அதில் திடீர் பணப்புழக்கங்கள், அதிர்ஷ்ட வகை தனலாபங்கள் எல்லாம் கூட கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் உங்களுடைய ராசியிலேயே டிசம்பர் வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் அவ்வப்பொழுது உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பேணுங்கள். முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு ஆரோக்கியத்தை பேணுங்கள். அது சிறப்பு தரும். மருத்துவ ஆலோசனை அறிவுரைகளை ஏற்று உடல் நலம் பேணுவது அவசியம். 7ஆம் இடத்தில் இருக்கும் கேது பிரயாணங்களில் அவ்வப்போது சிறு சிறு தடைகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை, நண்பர்களிடையே கருத்து வேற்றுமை, மேலும் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் எல்லாம் கொடுக்கக்கூடும். இருப்பினும் நவம்பர் மாதத்தில் குரு இணையும் பொழுது அதெல்லாம் தடைகள் எல்லாம் விலகி மீண்டும் சுபீட்சமான பாதையிலும் லாபங்கள் அதிகம் ஈட்டக்கூடிய வகையிலும் நல்ல அனுபவங்களையும் இந்த குரு கேது இணைவு உங்களுக்கு கற்றுத்தரும். மேலும் 7ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஆன்மீக வகை பிரயாணங்களை மேற்கொள்ள வைக்கும். ஆன்மீக சுற்றுலா, தீர்த்த புண்ணிய யாத்திரைகள், கடவுள் நம்பிக்கையின் பேரில் நீங்கள் சில பக்தி செயல்கள், அதாவது யோகா, குண்டலினி, தியானம் மற்றும் பக்தி கதைகளை கேட்டல், பாடல்களை படித்தல், இப்படியாக மந்திரங்களை ஓதுதல், இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் சிலர் ஈடுபடக்கூடும். எல்லாவற்றையும் கூட்டி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு குரு உங்களுடைய 1ஆம் இடம் தனஸ்தானம், உங்களுடைய ராசியையும் தனஸ்தானத்தையும் உபஜயஸ்தானத்தையும் மற்றும் பாக்கியஸ்தானம், லாபஸ்தானத்தை எல்லாம் பார்ப்பதால்
அநேக பணப்புழக்கங்கள், அதீத பணப்புழக்கங்கள், வருவாய் அதிகமாக ஈட்டக்கூடிய ஆண்டாகவே இருக்கிறது. சனியின் பார்வை 4, 8, 11ஆம் வீட்டில் விழுவதால் கடுமையாக உழைத்து கற்ற கல்வியின் பயனை நிபுணர்கள் ஆலோசனையின் பேரில் அதில் புகுத்தி நல்ல உழைத்து லாபங்களை ஈட்டுவீர்கள். இடையிடையே திடீர் அதிர்ஷ்ட வகை பணப்புழக்கங்களும் உண்டாகக்கூடும். மேலும் கும்பத்தில் ராகு, உங்களுடைய ராசியிலேயே இருக்கும் ராகு உங்களுக்கு அதீத கற்பனை திறனையும், உடல் செரிமான பிரச்சனை, ஏதாவது மருத்துவ ஆலோசனை தேவைப்படக்கூடும். 7இல் இருக்கும் கேது ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து பிரயாணங்களை மேற்கொள்ள வைக்கும். இப்படியாக இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டு கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுக்களும் இணைந்து, மாத கிரகங்களுடன் இணைந்தும், நாள் கிரகமான சந்திரனுடன் இணைந்து கோச்சார ரீதியாக அநேக சிறப்பான பலன்களை தரவிருக்கிறது. எனவே நீங்கள் நல்ல முறையில் இறைவனை பிரார்த்தித்து உயுங்கள். நன்றி, வணக்கம்.